ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த கிளாரிங் தாட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் விரும்பி குடிக்கிற மாதிரி ஒரு ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற அளவு ஒருத்தவங்க குடிக்கிற அளவுக்கு சொல்கிறேன். 2 அத்திப்பழம் சேர்த்துக்கலாம். அத்திப்பழம் நம்ம ஹீமோகுளோபினை அதிகப்படுத்தி இரத்த சோகை வராமல் தடுக்கும். அடுத்து 3 பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணும். அதே போல் நம்மளோட மூளையை நல்லா பலப்படுத்தும். அடுத்து ஒரு 10 உலர் திராட்சை எடுத்துக்கலாம். உலர் திராட்சையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை தனியாக மூடி வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒரு 10 பாதாம் போல் சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம தனியாக சேர்த்துக்கணும் அப்படின்னா, பாதாம் ஊற வச்ச தண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதனால் நம்ம அதை தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். இப்போ பாருங்கள், காலையில் நல்லா ஊறி வந்திருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பஃபியாக ஊறி வந்திருக்குன்னு. அதே போல் நம்ம தனியாக ஊற வச்ச பாதாமும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் இருக்கும்ல, அதில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது நல்ல ஒரு ஸ்வீட்டனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து தனியாக ஊற வச்சோம்ல பாதாம், நம்ம அதை சேர்த்துக்கலாம். பாதாம் ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்காதீங்க, அது நல்லதில்லை. நம்ம இன்னும் ஒரு 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது 100 mlக்கு இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அடிச்சிடும் மேலே அரைக்கும் போது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சதில் இன்னும் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குல்ல, நம்ம இன்னொரு முறை சேர்த்து அடிச்சுக்கலாம். படித்தாச்சு, நல்லா ஸ்மூத்தாக வந்துடுச்சு. இது நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இந்த ஜூஸை எல்லாரும் குடிக்கலாம். முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரத்தத்தை நிறைய அதிகப்படுத்தி நம்ம குழந்தைங்களோட போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த ஸ்மூத்தியை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. நல்ல வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபேஸ்க்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருள்லையும் அவ்வளோ நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு. அதனால் இதை குடிங்க, நல்ல பயன் தரும். இப்போ நம்ம கார்னிஷிங்காக நம்ம மேலே பாதாம் சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்மூத்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.